அப்போ சிருஷ்டிப்பில் பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது. ஏன்னா அவன் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டான். அதனால் சில காரியங்கள் அவனுக்கு தான் தெரியும், சில காரியங்கள் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பொறுப்பு, அவனுக்கு அந்த அதிகாரம் பொறுப்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தெளிவாய் விளங்குகிறது. ரெண்டாவது, சிருஷ்டிப்பில் அவனை முதலாவது சிருஷ்டித்தது மட்டும் இல்லை, அவனை அதிகாரியாக்குகிறார். சிருஷ்டிப்பின் மேல் அதிகாரியாக்குகிறார். அதிக வாஸ்தவம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்தை வாசித்தீங்கன்னா எல்லா மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் பேரிட சொல்கிறார். பேரிட சொல்கிறதுனா ஏதோ ஒரு பேர் சொல்லு, நீ சிங்கம் என்ன சிங்கம், புலி என்ன புலி, பூனை என்ன அப்படி ஒரு பேர் கொடுன்னு சொல்லலை. அது வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. 19ஆம் வசனத்தில் கடைசி 2 லைன் பாருங்கள். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிட்டுன்னு இருக்கு இல்லையா. அது என்ன சொல்கிறாங்க, வெறும் பேர் கொடுக்கலாம, இவன் வச்ச பேர் அதுக்கு பேராயிடுச்சு அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலையா. கர்த்தர் மிருகங்களையும் பறவைகளையும் உண்டு பண்ணாரு, அவைகள் என்னவா இருக்க வேண்டும் அப்படின்ற அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நேச்சர்ஸை இவன் நிர்ணயிக்கணுன்றாரு. நான் உண்டாக்கிட்டேன், நீ வந்து அது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீ சொல்லு, நீ சொன்னபடியே அது ஆகுன்றாரு. இவனை ட்ரெயின் பண்ணுறாரு. இவர் வந்து அவர் சொன்னபடியே ஆகுன்ற கர்த்தர். இவர் வெளிச்சம் உண்டாகணும்னா வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அவருடைய சாயலின்படி இவனை சிருஷ்டித்துட்டாரு. அவருடைய சாயல்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாரு அவனுக்கு. நீ என்ன சொல்றியோ அப்படிதான் இந்த மிருகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த மிருகம் என்னவா இருக்க வேண்டும், அதனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேணும், சுவாபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேணும், நீ சொல்லு. இது என்ன மாதிரி மிருகமாக இருக்கணும், என்ன மாதிரி பறவையாக இருக்கணும், நீ சொல்லு, அதன்படி இருக்கணும். அப்போ எப்பேற்பட்ட ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேணும், எப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேணும் மனுஷனுக்கு. அதை கொடுத்துருக்கிறார். அவன் தான் பேரிடுறான். He calls the shots. அங்கே என்ன தெளிவாக வழங்குது, லீடர்ஷிப்பு ரோல் அவனுக்கு கொடுத்துருக்காரு, அதுக்குரிய அதிகாரத்தை அவனுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு என்பது திட்டவட்டமாக விளங்குகிறது இல்லையா. சரி, ஸோ சிருஷ்டிப்பில் 2 காரியத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்று, அவன் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டான். 2வது, அவனுக்கு ஒரு அபார ஆற்றல் அதிகாரமெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? சிருஷ்டிப்பை ஆளுவதற்கு. ஏன்னா அவன் தான் பேரிட்டவன், அவன் தான் எல்லாத்தையும் நிர்ணயித்தவன். அப்படி ஆக்கிட்டார் கர்த்தர். இது வந்து சிருஷ்டிப்பு காட்டுகிற ஒரு காரியம். He is the Lord of creation. He is made the Lord of creation. கிறிஸ்துவுக்கு ஒரு கர்த்தாவை போல அவனை உண்டாக்கிட்டார்.